அன்பழகன் அவர்கள் சார்பாகவும் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி, மக்கள் விரும்பிய கூட்டணி, ஒரு மகத்தான கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வெற்றி வேட்பாளராக கேப்டன் வாகனத்திலே என் பக்கத்திலே நிற்கும் டாக்டர் அசோக்
அந்த உயிர் சேதங்களை தடுக்க உறுதியாக மேம்பாலம் அமைக்கும் பணியை நமது வெற்றி வேட்பாளர் டெல்லியிலே உங்கள் குரலாக ஒலித்து நிச்சயமாக அந்த மேம்பாலத்தை அமைப்பார் என்ற வாக்குறுதியை உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கு தருமபுரி மாவட்டத்தின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் ஒகேனக்கல் ஆறு மிக அருகிலே உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளும் நீர் நிரம்ப வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை உறுதியாக நிச்சயமாக நாம் நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். நீண்ட நாட்கள் தருமபுரி மக்களின் எதிர்பார்ப்பு தருமபுரியில் பெற்று தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன். தருமபுரி மாவட்டத்திற்கு தேவையான வளர்ச்சிகளை தொழில் திட்டங்கள் வேலை வாய்ப்பு திட்டம் இதுவரைக்கும் இல்லை. வறண்ட பூமியா, விவசாயம் இல்லை, வியாபாரிகள் கஷ்டப்படுறீங்க, விலை வாய்ப்பு இல்லாம இருக்கீங்க. உறுதியாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை இந்த கூட்டணி பெற்று தரும் என்பதை சொல்றேன். தர்மபுரி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைக்க சரியான கிடங்குகள் இதுவரைக்கும் இல்லை. மழைக்காலம் வரும் பொழுது நெல் மூட்டைகள் எல்லாம் நனைஞ்சு போகும். உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயிச்ச உடனே அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் வைக்க உறுதியாக கிடங்குகள் அமைக்கப்படும். உங்கள் உற்பத்தி செய்த நெல்லை பாதுகாத்து மக்கள் பயன்பாட்டிற்காக நிச்சயமாக நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம வெற்றி வேட்பாளர் இந்த மண்ணின் மைந்தர். மற்ற வேட்பாளர்கள் யார் என்பது உங்களுக்கே தெரியும். இவரை எதிர்த்து போட்டியிடுபவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறீர்களா? இல்லை, டாக்டர் அசோகுக்கு வாய்ப்பு தரப்படுகிறீர்களா? நான் கேட்கிறேன்னா, இது ஒரு நியாயமான கூட்டணி, மக்கள் விரும்பிய கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெற்ற கூட்டணி. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் ராணுவ கட்டுப்பாடுகளோடு இந்த கட்சிகளை வளர்த்திருக்காங்க. மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வதற்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சியாக இந்த கட்சிகள் இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரே குலம், ஒருவரே தேவன் என்ற கோட்பாடோடு அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையாக நாம வாழக்கூடிய ஒரு பூமியாக, கலாச்சாரம் மிக்க ஒரு கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது. ஏன் இதை சொல்றேன்னா, புரட்சி தலைவர் என்ன சொல்லி கொடுத்தார்? சத்துணவு திட்டத்தை சொல்லி கொடுத்தார். புரட்சி தலைவி அம்மா உணவகங்களை அமைச்சு சோறு போட்டாங்க. கேப்டன் வாழ்நாள் மக்களுக்கு உணவை அளித்த ஒரு உத்தமர், பொன்மன செல்வன், மக்கள் போற்றும் தலைவர். இன்றைக்கு வரைக்கும் தலைவர் அவர்களுடைய நினைவகத்தில் கேப்டன் கோவிலில் தினம்
நீட் எக்ஸாம் ஒழிஞ்சிருச்சா? விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்திச்சாங்களா? மின் கட்டண உயர்வை தடுத்தாங்களா? பெண்களுக்கு இன்னைக்கு நகை கடன் தள்ளுபடி செய்தார்களா? விவசாய கடன் தள்ளுபடி செய்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பை தந்தார்களா? சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? தெருவுக்கு 10 டாஸ்மாக் இருக்கா? அது மட்டும் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விற்பனை இருக்கா? தமிழ்நாடு முழுக்க லாட்டரி விற்பனை இருக்கா? தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்குதா? பாதுகாப்பா இல்லாத ஒரு பூமியா இருக்கா? இந்த நிலையெல்லாம் மாறணுமா, மாற வேண்டாம்? அதையிலே செல்லணுமா வேண்டாமா? இந்த பூமியை சொர்க்க பூமியா மாத்தணுமா வேண்டாமா? இது மக்களுக்கான ஆட்சியா கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் போடுற அந்த ஓட்டுல தான் இந்த புரட்சிகரமான மாற்றம் நிகழ போகிறது என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா உங்களுக்காக தான், நம்ம வேட்பாளருக்காக, கூட்டணி தர்மத்திற்காக தான் இங்க வந்து நிற்கிறேன். அதனால நமது டாக்டர் அசோகன் அவர்களுக்கு வெற்றியை தருவீர்களா? இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா? அண்ணன் எடப்பாடியாருக்கும் கேப்டனுக்காக வாய்ப்பு தருவீர்களா? ஒரு மகத்தான வெற்றியை டாக்டர் அசோகனுக்கு தருவீர்களா? உங்கள் குரலாக டெல்லியில் அவரை பேச வைப்பீர்களா? நாம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற உங்கள் குரலாக டெல்லியில் அவர் குரல் ஒலிக்க செய்வீர்களா? 19ஆம் தேதி எல்லாருமே ஓட்டு போடுங்க. யாரும் போடாம இருக்க கூடாது. ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்தியுங்கள். கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுப்பது சிந்திப்பதற்காக. சிந்தியுங்கள், வாக்களிங்கள். அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல ஒற்றை விரலால் ஓட்டி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்வது போல் ஒற்றை விரலால் ஓங்கி அடியுங்கள், இரட்டை இலைக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நமது கேப்டன் அவர்கள் ராணுவ கட்டுப்பாடோடு வழி நடத்தி நீங்கள் அனைவரும் கூட்டணி தர்மத்தோடு நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக மாற்ற கடுமையாக உழைச்சிருக்காங்களே. நீங்க 4 பேர் கூட்டணி அமைச்சிருக்கீங்களா சொன்ன. நான் சொன்னேன், எத்தனை பேர் இருக்காங்கன்றது முக்கிய, எவ்வளவு வலிமை களத்துல வெற்றி வீரர்களாக அதிமுக தேமுதிக தான் இருக்கிறார். அது தேர்தல் களத்துல எங்கள் வீரர்கள் நிரூபிப்பாங்கன்னு நான் சொன்னேன். கரெக்டா இல்லையா? அதனால 7 பேர் சேர்ந்த கூட்டணி ஒரு வானவியல் கூட்டணி, கலர்ஃபுல்லான கூட்டணி.
திமுகவை